அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த அரிய கலையாம் அக்குபஞ்சர் கலையை கற்க உதவி புரிகின்ற இறைவனுக்கும், குருவருள் ஆன்மீக மையத்திற்கும், குழுவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் உறவினர்கள் எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கத்துடன் இந்த அக்குபஞ்சர் கலையை நம்ம ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சின்ன ஒரு ஆழ்ந்த சுவாசம் 3 முறை எடுத்து இந்த பயிற்சியை ஆரம்பிக்கலாம். கண்ணை மூடி மெதுவாக 3 முறை ஆழ்ந்த மூச்சு எடுத்து மெதுவாக விடணும். 3 முறை செய்ததுக்கு அப்புறம் நம்ம அப்பதான் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா நம்ம கிளாஸை கவனிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் 3 முறை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது ஆழ்ந்த மூச்சை இழுத்து சொல்றோம். அதனால இப்ப எல்லாரும் ரிலாக்ஸா உட்காந்து கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு 3 முறை. போன வாரம் நம்ம ஹார்ட்டை பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம இது வரைக்கும் லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், சுகர் வார்மர், ஹார்ட் இந்த எல்லா உறுப்புகளுடைய சக்தி ஓட்ட பாதைகளையும், இதனுடைய வேலைகளையும், இதுல உள்ள தீரும் நோய்களும், நம்ம எந்த இடத்துல லொகேஷன், எந்த இடத்துல நம்ம சொல்றோம், எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்க சொல்றோம், அந்த ப்ரெஷரை நம்ம தொட்டு பார்க்கறது மூலம் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா நம்ம உணர்ந்து பார்க்க சொல்லியிருப்போம். நம்ம அதே மாதிரி கண் கழுவும் பயிற்சி சொல்லியிருப்போம். எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம பார்க்க நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க எல்லாரும் பழகி பார்த்துருப்பீங்க. உங்களோட விரலை தொட்டு பார்க்கும் போதெல்லாம் கட்டை விரல் என்னது, ஆட்காட்டி விரல் என்ன, நடு விரல் என்ன, மோதிர விரல் என்ன அப்படிங்கும் போதே உங்களுக்கு அதோட எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போயிடும். உள் உறுப்புக்கும் வெளி உறுப்புக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். லங்ஸோடைய வெளி உறுப்பு லார்ஜ் இன்டெஸ்டைன், ஒன்று இன்னு அப்படின்னா யாங்னு ஒன்று இருக்கும், ஆண் இருந்தா பெண் இருக்கும், காலைன்னு இருந்தா இறைவன் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு உறுப்பை தொடர்ந்து தான் இருக்கும், அதை சார்ந்து தான் இருக்கும், அதை சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அது இல்லாம இது இருக்காது, இது இல்லாம அது இருக்காதுங்கிறத இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதையும் எப்படிலாம் ஆரம்பிக்கும். அப்படின்னா முன்பக்கமா இருக்கும் கைகளில நம்ம சொல்லியிருக்கோம். நான் திரும்ப இந்த விரல் சொல்லும் போதெல்லாம் லங்ஸ், இதெல்லாம் லார்ஜ் இன்டெஸ்டைன், இது பெரிகார்டியம், இது ட்ரிபிள் வார்மர். சுண்டு விரல்ல வெளிப்பக்கம் ஹார்ட், உட்பக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த 6 உறுப்புகளும் கைகளிலும் 6 உறுப்புகள் கால்களிலும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 உறுப்புகள் ராஜ உறுப்புகள்னு பார்த்தோம். 12லையும் ஒன்னுக்கும் 5 பஞ்சபூத புள்ளிகள் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா உள்ள புள்ளிகளும் பார்த்துட்டு இருக்கோம். இம்யூனிட்டி புள்ளிகள் பார்க்குறோம். லேடிஸுக்கு உண்டான முக்கியமான பாயிண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு இதுவும் நம்ம விரல் நுனியில ஆரம்பிக்கிறது, விரல் நுனியில முடியுது. அதனால நம்ம டெய்லி காலைல தூங்கி எந்திரிச்சோன்னே எல்லா விரல்களையும் கை விரல் 10ம் கால் விரல் 10யும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ரெஷர் கொடுக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உள்ளங்கைய தட்டி ஒரு 50 தடவை கையும் காலும் உங்களுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் கொடுக்கும்போது அங்க இருக்கிற பாயிண்ட்ஸ், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸுகள் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆக்டிவேட் ஆயிருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளவு நாள் கிளாஸ்ல. இன்னைக்கு போன வாரத்தோடைய ஹார்ட்டோடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹார்ட்டோடைய பத்தி நம்ம ஒரு சின்ன ஒரு சக்தி ஓட்ட பாதையை படிச்சுட்டு அதோடைய உறுப்புகள்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேலையெல்லாம் பண்றதுன்னு ஒவ்வொரு நாளைக்கும் அன்னைக்கு ஒவ்வொரு உறுப்பை பத்தியும் அதனோட வேலைகள் அதனுடைய எல்லாமே நம்ம சொல்லி பார்த்துட்டே இருக்கோம். உங்களுக்கு திரும்ப அதை படிச்சு பார்க்கும்போது, உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஞாபகத்துல வரும். அப்படியே மறந்து போனாலும் போன வகுப்புக்கு வராதவங்க இந்த வகுப்புல நீங்க பார்த்து அதை நம்ம சொல்லும் போது நல்ல கவனமா பார்த்து நீங்க கத்துக்கலாம். அப்ப போன வாரம் நம்ம படிச்சது ஹார்ட்டை பத்தி பார்த்தோம். ஹார்ட்டோடைய சக்தி ஓட்ட பாதை அது எப்படி ஆரம்பிக்கும், ஹார்ட் வரைஞ்சி அதோடைய எப்படிலாம் அது ஒவ்வொரு பிறை வடிவ வாழ்வு, மூவிதழ் வாழ்வு, தமனி வழியா ரத்தத்தை என்ன பண்ணும், அதை ஃபங்க்ஷன் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு எல்லா செல்களுக்கும் நம்ம ரத்தத்தை அனுப்புது ஹார்ட்டோடைய வேலை. அப்ப 24 மணி நேரமும் ஹார்ட் என்ன பண்ணணும், இயங்கி கொண்டே தான் இருக்கணும்.
அப்ப அதனாலதான் எங்க இயக்கம் இருக்கோ அங்க வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அது ஃபயர் எலிமெண்ட். அப்படின்ற ஃபயர் எலிமெண்ட்ல ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர். பெரிகார்டியத்துக்கு தொடர்புடைய உறுப்பு வந்து அதோட ரிலேட்டட் ஆர்கன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் வார்மர். அதே மாதிரி ஹார்ட்டுக்கு ரிலேட்டட் ஆர்கன் ஸ்மால் இன்டெஸ்டைன். அப்ப போன வாரம் பார்த்தது ஹார்ட், அது இன் பொலாரிட்டி தன்மை, அதோடைய உயிர் சக்தி ஓட்டத்தன்மை இன்னு, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 9, ரிலேட்டட் ஆர்கன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், சென்ஸ் ஆர்கன் அதோடைய வெளிப்புற உணர்வு உறுப்பு எதுனா டங்கு, நாக்கு. டாக்டர்கிட்டலாம் நம்ம போகும்போதெல்லாம் நாக்கை நீட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம அந்த கண் கழுவும் பயிற்சி மூலமா அந்த நாக்கை நினைக்கும் போது உள் உறுப்பு என்னென்னலாம் ஃபயர்ல இருக்கிற உறுப்பு எல்லாமே என்ன ஆகும் நம்மளுக்கு, அது வந்து குளிர்ச்சி ஆயிடும். ஏன்னா இது எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன், அது வந்து இயக்கம் ஆயிட்டே தான் இருக்கும். அதை நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதை ஜெரிமானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட வேலை. இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். அப்ப வந்து அந்த இயக்கம் நடைபெற எங்கெல்லாம் இயக்கம் நடைபெறுதோ அப்ப வெப்பம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வெப்பத்தன்மை வந்து சரி செய்யறதுக்காக தான் இந்த உறுப்புகளை குளிர்விக்கிறதுக்காக நம்ம அந்த கண் கழுவும் பயிற்சி பண்றதுக்கு சொல்லியிருந்தோம். அன்னைக்கெல்லாம் ஆறு குளம்லாம் இருந்தது, அதனால நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம். அப்போ உடல் வந்து சூடு கம்மியாகி சரிசமமா இருந்திருக்கும். இப்ப வந்து அந்த அளவுக்கு இல்லை. அப்படிங்கனால இந்த பயிற்சி மூலமா உள் உறுப்பை குளிர்விக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். அதனால தயவு செஞ்சு எல்லாருமே அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்ப இந்த ஹார்ட்டோடைய சென்ஸ் ஆர்கன் என்னன்னு பார்த்தோம், நாக்கு. இதோட எலிமெண்ட் ஃபயர். எங்கேருந்து பார்த்தோம் அதோட சக்தி ஓட்ட பாதை? அக்குளின் மத்தியில் ஆரம்பித்து கைகளின் உட்பக்க கீழ்ப்பகுதி வழியாக முழங்கை, மணிக்கட்டு மற்றும் உள்ளங்கை வழியாக சென்று கை சுண்டு விரல் நகத்தின் வெளிப்புற கீழ்ப்பக்க விளிம்பிற்கு மேலே 0.1 தூரத்தில் முடிவடைகிறது. வெளிப்பக்கம் அங்கும்போது கட்டை விரல் பக்கம் உள்ளது வெளிப்புறம், சுண்டு விரல் பக்கம் தான் உட்பக்கம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த சுண்டு விரலை பார்க்கும்போது கட்டை விரல் பக்கமா உள்ள பக்கம் தான் நம்மளுக்கு ஹார்ட்டோடைய அந்த இது பாயிண்ட் 0.1 நகக்கண்ணு முடிகிற இடத்துல இந்த இருக்கும். இந்த பக்கம் உள்ளது ஹார்ட், இந்த பக்கம் உள்ளது எஸ்ஐ. இன்னைக்கு பார்க்க போறது ஸ்மால் இன்டெஸ்டைன். அதனால இது பார்த்தீங்கன்னா லங்ஸ், திரும்ப லார்ஜ் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர், ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன். அப்ப 6 உறுப்புகளுக்கு 6 விரல் பார்க்கும் போதெல்லாம் நம்மளுடைய உறுப்புகள் இதோட சக்தி ஓட்டப்பட்ட இதை பார்க்கும்போது லங்ஸோட ஞாபகம் வரணும். இதை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஞாபகம் வரும். நடுவிரல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிகார்டியத்தோடைய ஞாபகம் வரணும். மோதிர விரல் பார்க்கும்போது நம்மளோட ட்ரிபிள் வார்மரோட ஞாபகம் வரணும். இந்த பக்கம் உள்ளது ஹார்ட், இந்த பக்கம் எஸ்ஐ. அப்ப இது அக்குளின் மத்தியில் ஆரம்பித்து கைகளின் உட்பகுதி கீழ்ப்பகுதி. நம்ம வந்து இன்னும் வந்து எல்லாமே என்ன பண்றோம், முன்பக்கமா தான் வரும், யாங் தான் பின்பக்கமா வரும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த ஹார்ட்டோடைய நம்மளோடது எங்க ஆரம்பிக்குது, எப்படி முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இது உங்களுக்கு போன வாரம் அனுப்பிச்சிருக்கோம். அதை பார்த்து நீங்க திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா மனசுல பதியும். இந்த ஹார்ட்டோடைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம 9 அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்ப முதல் புள்ளி தான் முதல் உட் பாயிண்ட் H9. சுண்டு விரல் நகத்தில் வெளிப்புற கீழ் விளிம்பிற்கு மேலே 0.1 தூரத்தில் அமைந்துள்ளது. இது ஒற்றை தலைவலி. இந்த இடம் பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த இடத்துல அமுக்கும் போது ஒற்றை தலைவலி, இடுப்பு வலி, குதிகால் வலி, இருதய படபடப்பு. இந்த இடம் அமுக்கும் போது நம்ம சாதாரணமா இங்க ப்ரெஷர் கொடுக்கலாம். ப்ரெஷர் கொடுக்கும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிளாக் வைஸ் ஒரு சின்ன ஒரு நீங்க பேனா அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, பென்சில் முனை, ஆனா குத்திடக்கூடாது. ரொம்ப நம்ம போட்டு இது பண்ணாம கொஞ்சம் சுழற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா நம்ம விரலாலேயே நம்ம சுழட்டிக்கலாம். கரெக்டா உங்களுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம சுத்தும் போது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது திடீர்னு ஏற்படுறவங்களுக்கு இடுப்பு வலி, கைகால் வலி, ஒற்றை தலைவலி, கணுக்கால் வலி, இருதய படபடன்னு சில பேருக்கு அந்த மாடிப்படி ஏறும் போதெல்லாம் ஒரு படபடக்கும், விறுவிறுன்னு ஆகும், உங்களுக்கு வேர்த்து கொட்டும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு நிமிஷம் இப்படி நம்ம ப்ரெஷர் பண்ணிட்டு உட்கார்ந்தோம்னா அந்த இருதய படபடப்பு முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். வாந்தி வருதல், அஜீரணம். இந்த பாயிண்ட நீங்க ப்ரெஷர் பண்றது மூலமா இத்தனை விதமான ப்ராப்ளங்களுக்கு இந்த ஒரே ஒரு பாயிண்ட். அதனாலதான் விரல் நுனிய டெய்லி நம்ம என்ன மேடம் வரவே இல்லை, நான் ஏன் அமுக்கணும், இனிமே வராம இருக்கிறதுக்கு பண்ணலாம். இல்ல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அஜீரணம்,
சில நேரத்துல நைட்ல ரொம்ப லேட்டா சாப்பிட்டதுனால வர அஜீரண கோளாறுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது H8 ஃபயர் பாயிண்ட். நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு எலிமெண்ட் படிக்கும் போதெல்லாம் இப்ப நம்ம ஹார்ட்னா நம்ம ஃபயரை பத்தி தான் பாக்குறோம். ஃபயர்ல வர ஃபயர் பாயிண்ட் தான் அதோடைய எனர்ஜி பாயிண்ட். அதனால அதுக்குள்ளான எனர்ஜி இப்ப ஹார்ட்ல நான் உங்களுக்கு வந்து பல்ஸை பத்தி சொல்லும் போது, மேடம் இந்த ஹார்ட்டோட பல்ஸ் நான் உணரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதோட எனர்ஜி பாயிண்ட் எது? H8 நம்ம ஃபயர் பாயிண்ட். ஃபயரை படிக்க வரும்போது ஃபயர் பாயிண்ட், மெட்டல் படிக்க வரும்போது மெட்டல் பாயிண்ட் அதோட எனர்ஜி. ஒவ்வொன்றும் படிக்கும் போது அது உட்டா இருந்தா உட் பாயிண்ட் நம்ம எனர்ஜி கொடுக்கணும். ஒவ்வொன்றும் என்ன எலிமெண்ட், அதை எதை சார்ந்து இருக்குது, அது நீர் மூலக்கூறா இல்ல நெருப்பு மூலக்கூறா, இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில தான் நம்மளோடது அண்டத்தில் உள்ளதா பிண்டத்தில் உள்ளது. அதனால அதுக்குண்டான பஞ்சபூத சக்திகள் வச்சுதான் இயக்கம் நடைபெற்று இருக்கிறது. நம்ம உடம்புலயும் அந்த இயக்கம் தான். இத சரியா சமனா இருந்ததுன்னா நம்மளுக்கு நோய் வராது. ஒன்னா கூட இருந்தாலும் நோய் தான், குறைவா இருந்தாலும் நோய். இதை சமன்படுத்துறதுக்கு நம்ம ஒவ்வொரு வழியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இயற்கையா உணவு முறைகள், இயற்கையான காற்றை சுவாசிக்கிறது மூலமா, இயற்கையா போய் நம்மளுடைய இப்ப தண்ணி எல்லாம் உங்களுக்கு தேங்கி இருக்கும், அது மாதிரி நம்ம உடம்புலையும் கழிவுகள் தேக்கம் இருந்தாதான் நோய் வரும். திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சுன்னா என்னென்ன பாயிண்ட் கொடுக்கணும். அப்ப நம்மளுக்கு திடீர்னு ஏற்படக்கூடிய நம்மளுக்கு திடீர்னு என்ன தலைவலி வரும், தலை சுத்தல் வரும். நேத்தையும் அருமையா அந்த சார் தலை சுத்தலை பத்தி தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இயற்கையான மூலிகைகள், அப்ப எல்லா விஷயமே இயற்கையோட ஒத்து போகிறதுனாலதான் இந்த அக்குபஞ்சர் இயற்கை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம். ஏன்னா ஒவ்வொரு மருந்து சாப்பிடும் போது ஒவ்வொரு சைடு எஃபெக்ட் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். வயிற்று வலிக்குன்னு சாப்பிட்டா வாய் புண்ணாகும், வாய் புண்ணுக்குன்னு சாப்பிட்டா வயிற்று வலி வரும், சளிக்குன்னு சாப்பிட்டா லூஸ் மோஷன் போகும், வாந்தி வரும், அதுக்காக திரும்ப இன்னொரு மாத்திரை வரும். ஸ்டீராய்டு டேப்லெட் கொடுக்கும்போது பக்க விளைவுகள் ஜாஸ்தியா இருக்கும். அதுல இருந்து நம்ம அதை காப்பாத்திக்கிறதுக்காக தான் பக்க விளைவுகளே இல்லாம எந்த மருந்து, அந்த இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், இந்த ப்ரெஷரும் கொடுக்கலாமா, தாராளமா கொடுக்கலாம். நம்மளுக்கு இது பக்க விளைவுகள் கிடையாது, உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி. ஏன்னா தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம H8 ஃபயர் பாயிண்ட் உள்ளங்கையில் 4வது 5வது கைவிரல் எலும்பின் மத்தியில் இருதய ரேகை மீது அமைந்துள்ளது. நான் சொல்லனா இது 4வது விரல், இது 5வது விரல். இப்படி நீங்க இருதய ரேகை இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த ரேகை மேல நீங்க இப்படி வைக்கும் போது ஒரு நடுவுல உள்ளதுதான் இந்த H8. இந்த P8 நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், நடுவிரலோட வரும்போது 3வது விரலும் 4வது விரலும் அது ரெண்டுமே H8ம் P8ம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வாய் துர்நாற்றம், உள்ளங்கை வேர்வை, அதாவது உங்களுக்கு திடீர்னு ஒரு பயம், இந்த குழந்தைங்க எல்லாம் பரீட்சை எழுத போகும்போது ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு, கை விரல்லாம் நடுங்கும், அதுங்களுக்கு வேர்த்து வேர்த்து கொட்டும் அப்படிங்கிறவங்க அந்த குழந்தைங்களுக்கு இந்த பாயிண்ட சொல்லி கொடுங்க. நடுவிரலா வருது, இந்த இருதய ரேகை மேல உள்ளதுக்கு தான் நடுவிரல்ல வர்றது P8. அடுத்தது இந்த 4வது விரலும் 5வது விரலும் இப்படி பண்ணும்போது வர அந்த முக்கோணம் மாதிரி வரும். நீங்க மடக்கி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா H8. இதுதான் நம்மளுக்கு இந்த ப்ரெஷர் பாயிண்ட், எனர்ஜி பாயிண்ட், ஃபயரில் உள்ள எனர்ஜி பாயிண்ட். அப்ப நம்ம என்ன சொல்றோம், உள்ளங்கையும் ஒவ்வொரு தடவையும் நீங்க இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுங்க. டெய்லி காலையில தூங்கி எழுந்தா உள்ளங்கையையும் ஒவ்வொரு ப்ரெஷர் பண்ணி கொடுங்க. ஏன்னா சோலார் ஃபிளெக்ஸ் இந்த இடத்துல ஸ்டொமக் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு கைக்கு வரும்போது எங்க நுரையீரல் இருக்கு, எங்க கிட்னி இருக்கு, இந்த கைக்குள்ளாரே நம்ம உறுப்புகளை கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு இன்னைக்கு இவ்வளோ நாளா நம்ம கைதான் இது என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இதுக்குள்ளாரையும் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த அக்குபஞ்சர் மூலமாக தான் நாங்களே கத்துக்கிட்டோம். அப்ப இனி வரும் காலங்கள்ல நீங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப கைதானே, கை விரல் தானேன்னு சொல்லாம நம்மளுடைய உறுப்புகள் என்னென்னலாம் இருக்கு, இந்த விரல் வடிவத்துல இருக்கு, விரல் வழியாதான் நம்மளுக்கு உடம்புல போகுது, உடம்பு முகத்துல இருந்து ஆரம்பிச்சு கை விரல் நுனியில. அப்ப கடவுள் எப்படியெல்லாம் நம்ம இயற்கையோட எவ்வளோலாம் மறைச்சு வச்சு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்வு பூர்வமா. அதே மாதிரிதான் கால்லயும் இருக்கு. காலில் தான் உங்களுக்கு நுரையீரல் இருக்கும், உங்களுக்கு மைக்ரேன் தலைவலிக்கு உண்டான பாயிண்ட். காலை பற்றி படிக்கும்போது பாத சிகிச்சை அப்படின்னு நம்மளுக்கு இன்னைக்கெல்லாம் ரெஃப்ளெக்ஸாலஜின்னு வருது. அப்ப நீங்க டெய்லி என்ன பண்றீங்க, கால்லையும் ப்ரெஷர் கொடுங்க. உங்க காலையே உங்களை நீங்க பிடிச்சு கொடுங்க, ஒவ்வொரு அழுத்தம் கொடுத்துட்டே இருங்க. காலில் நீங்க டெய்லி நைட்டு தூங்க போகும்போது காலில் ஆலிவ் ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் தடவிட்டு தூங்குங்க. தொப்புள்ளையும் நீங்க தேங்காய் ஒரு பாயிண்ட் வைங்க. நீங்க உங்களோட உடம்பு எவ்வளவு
சாரி, தொப்புள்ள வைக்கும் போது உங்களுடைய தூக்கம் யாரெல்லாம் இல்ல, யாரெல்லாம் கம்ப்யூட்டர்ல நிறைய வேலை பார்க்குறீங்க, யாரெல்லாம் டீச்சிங் லைன்ல இருக்கீங்க, மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க. நீங்க இந்த தேங்கானையும் ஆலிவ் ஆயிலையும் சேர்ந்து 100 எடுத்து வச்சுக்கோங்க, கலந்து நீங்க இன்னையில இருந்து தடவி பாருங்களேன். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லும் போது நீங்க அதை பயன்படுத்தி பார்த்தாதான், நீங்க பயன்படுத்தினீங்களா, அதை பார்த்தீங்களா, ஒரு வாரம் உங்களுக்கு டைம் இருக்கு இல்லையா? அப்ப நான் இதை மாதிரி பண்ணினேன், இந்த ஒரு வாரத்துல இவ்வளவு நடந்திருக்கு. இப்ப நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வாரம் நம்ம இதை பத்தியே நம்ம படிச்சுட்டு இருக்கோம், தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த 7 வாரத்துல நம்ம உடம்பு என்ன மாற்றங்கள் இருக்கு, நான் மாற்றம் அடைஞ்சிருக்கேனா, இது நடந்துதா, நான் தலைவலிக்கு இந்த ப்ரெஷரை கொடுத்தனா அப்படிங்கிறத நீங்க பகிர்ந்துக்கலாம் இன்னைக்கு. அதனால ஒவ்வொரு தடவையும் நான் உங்கள்கிட்ட கேட்கறது தான், நீங்க செஞ்சு பாத்தீங்களா. ஏன்னா நம்ம சாப்பிட்டு இப்ப அம்மாவா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அம்மா நான் சமைச்சிருக்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு பிள்ளைங்க கேட்போம். அதே மாதிரி அம்மா சொல்லுவாங்க, அம்மா பசங்களா இன்னைக்கு நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா சமைச்சதா, வாய்க்கு ருச்சியா இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கையும் நான் உங்களை கேட்டுக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் உணர்ந்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் நீங்க என்னென்ன உணர்ந்தீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. பாயிண்ட்ஸ் சொல்லும் போதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனாலும் நான் இந்த 6 சேனல் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சேனல் பூரா உங்களுக்கு லங்ஸ்ல இருந்து இன்னைக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன் வரைக்கும் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த இதை காமிப்பேன் உங்களுக்கு. அது 1 மணி நேரம் முடிஞ்சாலும் சரி, ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாலும் ஓகே. அப்படின்னா நான் 7 மணிக்கே அடுத்த வாரம் வகுப்பு, அடுத்த வாரம் திருவாசகம் ஒப்பிக்கிறதுனால உங்களுக்கு அடுத்த வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் கிளியரா நம்மளுடைய கை ஹேண்ட் சேனல்ல முடிச்சுட்டு, உங்களுடைய மேடம் இத்தனை வாயு தொல்லைக்கு என்ன, எனக்கு லேடிஸ் பாயிண்ட் எனக்கு தெரியல, தைராய்டுக்கு ப்ராப்ளம் தெரியலையா, எந்த இடம் அப்படிங்கிறத அன்னைக்கு வெறும் டிஸ்கஷன் மட்டும் நம்ம வச்சுட்டு அந்த மாதிரி மீதி உள்ளதை நம்ம பார்ப்போம். இப்ப திரும்ப இந்த ஹார்ட்டோடைய ஹார்ட் 7 எர்த் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு வரும். மணிக்கட்டு ரேகையின் உட்புற ஓரத்தில் அல்னா எலும்பின் வெளிப்புறத்தில் அமைந்துள்ளது இந்த எர்த் பாயிண்ட். H7 அல்னா எலும்புங்கிறது சுண்டு விரல் பக்கமா உள்ளதுக்கு பேரு அல்னா எலும்பு. இந்த ரேடியல் எலும்புங்கிறது கட்டை விரல் பக்கமா உள்ளதுக்கு கையில உங்களுக்கு ரேடியல் எலும்பு. கால்ல வர்றதுக்கு ஒரு எலும்பு 2 பக்கமும் உள்ளதுக்கு எலும்பு பேரு கால் படிக்கும் போது நான் சொல்றேன். ஏன்னா எல்லாம் ஒரே நாள்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப அல்னா எலும்பு. மணிக்கட்டு ரேகை இந்த முடியுது பாத்தீங்களா, மணிக்கட்டு ரேகை முடியுது பாத்தீங்களா, உட்பக்கமாக உங்களுக்கு சுண்டு விரல் பக்கம் எங்க இருக்கோ அந்த உட்பக்கமாக தான். மணிக்கட்டு ரேகையின் உட்புற ஓரத்தில் அல்னா எலும்பின் வெளிப்புறத்தில், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு இருக்கும், அதுக்கு வெளிப்புறம் அப்படின்னு. அப்ப இந்த ரேகை முடியிற இடத்துல இருக்கிறதுக்கு பேரு, நீங்க மடக்கினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது மாதிரி வரும். நம்மளுடைய அக்குபஞ்சர் பாயிண்டுகள் எல்லாமே எலும்போ நரம்போ இருக்கிற இடத்துல இருக்காது, பள்ளத்தில் தான் அமைந்திருக்கும். எந்த இடத்துல எல்லாம் நம்மளோட இப்படி வந்துட்டே இருக்குமா, எங்கெல்லாம் பள்ளம் வருதோ அந்த இடத்துல நம்மளுடைய அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்க இருந்தது, இந்த பக்கம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு குழி இருக்கும். நம்மளுடைய நேரா தான் அதோடைய ரத்த சக்தி ஓட்ட பாதை வருமே ஒழிய, இங்க எங்க கிராஸ் பண்ணி வர, எங்க இடத்துல கிராஸ் பண்ணி வருமோ அந்த இடத்துலயும் அது இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 பக்கமும் இருக்கும் தைராய்டுக்கு உண்டானது, இந்த 2 பக்கம் ஓர கடைசியில இருக்கும், இந்த புருவத்தை ஓர கடைசியில இருக்கும், இந்த காது கிட்ட ஓர கடைசியில இருக்கும். அப்ப எந்தெந்த இடம்லாம் முடியுதோ அந்தந்த இடத்துலலாம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளிகள் நம்மளுக்கு அமைந்திருக்கு. அப்ப மணிக்கட்டு ரேகையின் இந்த ஓர கடைசியில் அல்னா எலும்பின் இந்த இடத்துல இருக்கிறது தான், முடிகிற இடத்துல இருக்கிறது தான் H7 எர்த் பாயிண்ட். இது என்னென்ன வியாதிகள்லாம் சரி பண்ணும்? மணிக்கட்டு வலி, இருதய படபடப்பு, தூக்கமின்மை. தூக்கமின்மைக்கு ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், மணிக்கட்டு இறைகள்ல இருந்து 3 சூன், P6ங்கிறது P4ங்கிறது தூக்க, அந்த வளைகாப்பு போடும்போது அந்த அவங்களுக்கு எல்லாம் இந்த வளையல் இந்த இடத்துல நிற்கும். அதுக்கு அதை பார்த்தீங்கன்னா P4ங்கிறது உங்களுக்கு தூக்கமின்மைக்கு ஒரு பாயிண்ட், இதே H7ங்கிறது தூக்கமின்மைக்கு ஒரு பாயிண்ட். நெஞ்சு கரிப்பு, அஜீரணம், நெஞ்சு வலி. நெஞ்சு வலிக்கு திடீர்னு சாப்பிட்டது வாயு தொந்தர மாதிரி இருந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, சாதாரண வாயு தொல்லை, சாதாரண அஜீரண கோளாறு இருந்தா இந்த பாயிண்ட் போட்டா சரியாயிடும். மேடம் நீங்க நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னீங்க, நான் இங்க பாயிண்ட போட்டுட்டு ஹாஸ்பிட்டல், மூச்சு வாங்குது, உடனே வேர்த்து கொட்டுது அப்படின்னா அந்த நெஞ்சு வலி வேற. டக்குன்னு நேற்று சொன்னாரு பார்த்தீங்களா, அஜீரண கோளாறுக்கு நாக்கு கடியில உப்பு வைக்கிறது, அதே மாதிரிதான் நாக்கு கடியில உள்ள மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க இன்னைக்கு அலோபதியில, நேற்று சார் சொன்னாரு, அதே மாதிரிதான் இதுவும். அப்ப ஏதோ ஒரு விஷயம்தான், நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு அலோபதிக்கு போகாம இருந்துடக்கூடாது.
சாதாரண நெஞ்சு வலி, நம்ம ஏதோ சாப்பிட்டது ஜீரணமாகாம இருந்திருக்கு, வாயு தொல்லையா இருக்கும் அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட போட்டுடலாம். கொஞ்ச நாள் நம்மளுக்கு இருக்கு, நிறைய நாள் நம்மளுக்கு வந்து அல்சர்னால நெஞ்சு வலி வரும், தலைவலி எப்படி வருதோ பசினால வருது, தூக்கம் இல்லைன்னா வரும், படிச்சா வரும், அது ஒரு வியாதி வர்றதுக்கு இன்ன காரணம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கு கரெக்டான பாயிண்ட கொடுத்து ப்ரெஷரை கொடுத்து நம்மளுக்கு சரி பண்ணிடலாம். நாள்பட்ட வியாதியோ நாள்பட்ட ஒரு பிரச்சனையோ அப்படின்னா நம்ம வந்து உடனடியாக மருத்துவரை தான் போய் பார்க்கணும். நீங்க சொன்னீங்களா மேடம், அதனால நான் பாயிண்ட கொடுத்துட்டு வீட்லயே உட்காந்துன்னா சரியா வராது. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா H4 H5 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். H4 மெட்டல் பாயிண்ட். மணிக்கட்டு ரேகையின் உட்பக்க ஓரத்திலிருந்து 1.5 சுன் மேலே அமைந்துள்ளது. H7ல இருந்து 1.5 சுன். ஒரு சுன்ங்கிறது இந்த ரேகை, முதல் ரேகை 1.5 அப்படின்னா அதுல பாதி, ரெண்டுக்கும் இதுக்கும் நடுவுல உள்ளது 1.5 சுன். இப்படி 1.5 சுன் அவங்கவங்க விரல் தான். எந்த பேஷண்டும் அவங்கவங்க விரல்ல, ஆட்காட்டி விரல்ல அளவு எடுத்துட்டு அவங்களுக்கு உண்டான பாயிண்ட தான் நம்ம கொடுக்கணும். நம்ம ஒரு குழந்தைக்கு பண்ணினா நம்மளோட ஆட்காட்டு விரல் பார்த்தா அந்த குழந்தைக்கு எங்க வரும், இந்த சைடு இப்படி வரும் 1.5 சுன்னுன்னா. அதனால அவங்கவங்க யாரோ அவங்கவங்களுக்கு என்ன நம்ம பண்றோமோ அதுதான் அந்த 1.5 சுன் அப்படின்னு பார்த்தா மெட்டல் பாயிண்ட் வரும். இது என்ன பிரச்சனை எல்லாம் தீர்க்கும் அப்படின்னா, கைவலி, இருதய படபடப்பு, இதயத்தில் தைக்கும் வலி, ஒரு மாதிரி குத்தும் இதயத்தை அப்படியே தைச்சு. சில பேருக்கு இந்த மாதிரி திடீர்னு யாராவது இறந்து போயிட்டாங்க, ஒரு மாதிரி அவங்களால தாங்கிக்க முடியாது, ஒரு குத்து வலி மாதிரி இருக்கும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பாயிண்ட நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அது மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு அந்த உடனே எமோஷனலா வர வழி தானே உங்களுக்கு எல்லாமே. அதனால அந்த மாதிரி வரும்போது இந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். H3 வாட்டர் பாயிண்ட் முழங்கை மடிப்பு ரேகையின் உட்பக்க கடைசியில் அமைந்துள்ளது. அதேதான் நம்ம இந்த பக்கம் பார்க்கும்போது, வெளிப்புறத்துல பார்க்கும்போது LI11 இம்யூனிட்டி பாயிண்ட்னு பார்த்தோம். அதே முழங்கை மடக்கும் போது இந்த இடத்துல வர்றது என்னது, என்ன பாயிண்ட், H3 வாட்டர் பாயிண்ட். அப்ப வாட்டர் பாயிண்ட் பூரா இந்த இதுலதான் இருக்கு நம்மளோட இதுல. இந்த LU5 இங்க வாட்டர் பாயிண்ட் மறக்கும் போது ஒரு நடு புள்ளி தான், புள்ளி வந்து LU5ன்னு நாங்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது H3 வாட்டர் பாயிண்ட் இந்த முழங்கை மடிப்பு ரேகையில ஓர கடைசியில இருக்கிறது H3. இதுதான் ஹார்ட்டோடைய பாயிண்ட்ஸ். இந்த H5 அப்படிங்கிறது ஒரு சுன் மேலே, மணிக்கட்டு ரேகையின் உட்பக்க ஓரத்திலிருந்து ஒரு சுன் மேலே அமைந்துள்ளது. இது திக்குவாய் பயம். திக்குவாய் பயத்துக்கு H5 எங்க இருக்கு, மணிக்கட்டு ரேகையின் உட்பக்க. இந்த நம்ம மணிக்கட்டு ரேகை முடிகிற இடத்துல பார்த்தோம்னா அதுல இருந்து 1.5 சுன்னுங்கிறது தான் நம்ம வந்து 4, இந்த H4 மெட்டல் பாயிண்ட் பார்த்தோம். அதுல இருந்து ஒரு சுன் தான் H5. அப்ப எல்லாமே ஒரு சுன் 1.5 சுன் அப்படிங்கிற அதே அந்த நேர்கோட்டுல தான் வரப்போகுது. இதே நேர்கோட்டுல தான் இப்படி வரும்போது ஒரு சுன் 1.5 சுன் எல்லாமே அதுல இருந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா சின்ன 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 ஒரு மணித்துளியில தான் நம்மளுடைய ஒவ்வொரு பாயிண்டும் ஆக்டிவேட் பண்ற அளவுக்கு இருக்கு. அப்ப திக்குவாய் பயம் அப்படிங்கிறதுக்கு இந்த H5ங்கிற அருமையான அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு சரியா போகுது. அதிகமான பயத்துடன் சில பேருக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தான் பயம் ஜாஸ்தி வரும். கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பயம், எதை பார்த்தாலும் பயம், எதுக்கு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு முக்கியமான இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடலாம். இந்த கிட்னியோட ப்ராப்ளம், கிட்னிய வீக்கா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பயம் உணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். இப்ப ஹெச்சோட நம்ம ஹார்ட்டோடைய எல்லா பாயிண்ட்ஸை பார்த்துருக்கோம், எல்லா தீரு நோய்களும் பார்த்தோம். அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைனை பத்தி பார்க்க வரோம். ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னா சிறுகுடல். சிறுகுடலுடைய சக்தி ஓட்ட பாதை. முதல்ல சிறுகுடல்னா எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி வேலைகள் பண்ணும், இது பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சும்மா அப்படியே வரைஞ்சிருக்கேன் நானு. இப்படிதான் இந்த சிறுகுடல் இருக்கும். இந்த சிறுகுடலானது இப்படி பாத்தீங்கன்னா ஒரு இந்த இப்படி இப்படி இந்த சி மாதிரி வடிவத்துலதான் இருக்கும். ஒரு பக்கம் குடல் வாழ்வு இறப்பையில இருந்து அப்படியே வரும். இது எங்கெங்கெல்லாம் இருக்கும், இதோடைய அமைவிடம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரலுக்கும் பெருங்குடலுக்கும் இடையில் அமைந்துள்ளது. இந்த சிறுகுடல் வந்து 3 பாகமா இருக்கு. முன் சிறுகுடல், இடை சிறுகுடல், கடை சிறுகுடல். டியோடினம், ஜெஜினம், இலியம் அப்படின்னு 3 விதமா இருக்கும். ஒண்ணு வந்து உரியும் சக்தி உள்ள இருக்கும். சக் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட நீரை உறிஞ்சி சக் பண்ணி இப்படி 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 வரும். நம்மளோட இதை பாத்தீங்கன்னா நம்மளோட சிறுகுடல் இப்படி மடிச்சு கிடக்கும். ஒவ்வொன்றும் எத்தனை ஒரு மீட்டர் தான், மொத்தமா சேர்த்தோம்னா 6.25 மீட்டர். ஒன்னு 2.5, 3.5 அப்படி இருக்குமா நம்மளோடத. அந்த சிறுகுடல் பை போன்று அமைப்பு தானே உங்களுக்கு.
யாங் அப்படின்னா நம்ம பை போன்ற அமைப்புன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. இன்னோட தன்மை, யாங்கோட தன்மை, ஆண் தன்மை பெண் தன்மைன்னு படிச்சோம் இல்லையா. இது பை போன்றுதான் இருக்கும். முன் சிறுகுடல் வந்து என்ன பண்ணும், நம்மளோட இது செரித்தலுடைய நிகழ்வு அங்க நடந்துட்டு இருக்கும். உறிஞ்சிற தன்மை சத்துக்களை உறிஞ்சி ரத்தத்துல கொண்டு போய் சேர்க்கறது தான் இதனுடைய செரிமானம். செரிமானம் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமா. அதனாலதான் காலையில 9 மணிக்கெல்லாம் எல்லாரும் சாப்பிடணும். அது 12-1 மணி வரைக்கும் அதுக்கு அதோட டைம். 9 மணில இருந்து உங்களுக்கு 1 மணி வரைக்கும் அந்த சிறுகுடல் வந்து என்ன ஆகும், அந்த செரிமானம் நம்ம போட்ட உணவுகளை செரிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமா. 4 மணி நேரம் அதுக்கு டைம் கொடுத்தாதான் அதோட சத்துக்கள் என்ன பண்ணும், அதை உறிஞ்சி ரத்தத்தோட கலக்கிறதுக்கு அதோட வேலைகள் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் இது 3மா அப்படி பிரிச்சிருக்கிறாங்க. இதை என்னென்ன பண்ணும் அப்படின்னா, வயிற்றிலிருந்து உணவு கூழானது சிறுகுடலுக்கு அனுப்பப்படுகிறது. சி வடிவத்தில் உள்ள முன் சிறுகுடலில் உள்ள பித்த நீரும் கணைய நீர், சிறுகுடல் நீர், இது 3 அந்த என்சைம் தான். இவை அனைத்தும் சேர்ந்து உணவை செரிக்க செய்கிறது. செரித்த உணவிலிருந்து உட்புறத்தில் உள்ள விரல்கள் போன்ற அமைப்பு உடைய குழல் உறிஞ்சிகளால் செரித்த உணவுப் பொருள்களிலிருந்து சத்துக்களை கிரகிக்கிறது. இரத்தத்தில் சத்துக்களை கலக்கிறது. மீதம் எஞ்சிய உணவு கழிவுகளை பெருங்குடலுக்கு அனுப்புகிறது. இதுதான் சிறுகுடலுடைய ஒரு சின்ன ஒரு வேலை. அது என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறத சொல்றதுக்கு இது. அப்ப சிறுகுடல் வந்து நம்மளுடைய சத்துக்களை உறிஞ்சி என்ன பண்ணுது, ஒவ்வொருத்துக்கும் அதை எஞ்சிய கழிவை பெருங்குடலுக்கு அனுப்புது. ரத்தத்துல கொண்டு போய் சத்துக்களை சேர்க்குது. அதனால நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு போலாம். எஞ்சிய உணவு என்ன பண்ணுது, அதோட என்சைம் அது அதனாலதான் நம்மளுக்கு எதிர்கழிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு அமிலத்தன்மையா ஒரு உரைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தண்ணியும் ஒரு எண்ணெயும் கலந்து வந்தா எப்படி இருக்கும், சில பேருக்கு அந்த நெஞ்சு கரிப்பு வரும் இல்லையா. அப்ப என்ன நம்மளுக்கு உணவு வந்து என்ன பண்ணுது, ஏன் அப்படி எதிர்கழிச்சிட்டு வருது அப்படிங்கிறத, அந்த செரித்த உணவு கரெக்டா போகணும் அப்படிங்கிற வேலை கரெக்டா செய்யக்கூடிய இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய வேலை. அப்ப இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய சக்தி ஓட்ட பாதை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கை சுண்டு விரல் நகத்தின் இதோட பொலாரிட்டி உயிர்த்தன்மை வந்து யாங், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 19, ரிலேட்டட் ஆர்கன் வந்து ஹார்ட், சென்ஸ் ஆர்கன் அதே டங்கு, எலிமெண்ட் வந்து ஃபயர். கை சுண்டு விரல் நகத்தின் உட்புற கீழ் விளிம்பிற்கு மேலே 0.1 சொன் தூரத்தில் ஆரம்பித்து உள்ளங்கை தோளும் புறங்கை தோளும் சேருகின்ற கோட்டின் வழியாக கைகளின் கீழ்ப்பக்கமாக மணிக்கட்டு மற்றும் முழங்கை வழியாக அக்குளின் பின்பக்க மடிப்பு ரேகையை அடைகிறது. பிறகு பின்பக்க தோள்பட்டையில் ஏறி சாய்வாக இறங்கி பிறகு மேலேறி கீழ் வளைவாக கழுத்தின் பக்கவாட்டை அடைந்து முகத்தின் முன்புறத்தில் கன்ன எலும்பு வரை சென்று நேராக வாயை திறக்கும் போது காதில் முன்புறத்தில் ஏற்படக்கூடிய பள்ளத்தில் முடிவடைகிறது. இதுதான் உங்களுடைய எப்படி ஆரம்பிக்குது, விரல் நுனியில கன்னத்துல எப்படி வந்து தோள்பட்டை வழியா பின்பக்கமா வந்து கண்ண எலும்புகிட்ட வந்து காது முன்பக்கம் உள்ள பள்ளத்துல முடிவடைகிறதுங்கிறத இந்த படத்தை நம்ம நல்லா பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப பாருங்க, இது வந்து இதுதான் நம்மளுடைய உட்புறம். இது வந்து உட்புறம், இது வெளிப்புறம். பார்த்தோம் இல்லையா, ஹார்ட் வெளிப்புறத்துல இருக்கு, இது உட்புறம். ஒவ்வொரு விரலுக்குமே வெளிப்புறம் உட்புறம் இருக்கும். அதனால எதெல்லாம் கட்டை விரல் பக்கமா உள்ளதோ அதெல்லாம் வெளிப்புறம், துண்டு விரல் பக்கமா இருக்கிறது எல்லாமே உட்புறம். அப்ப முதல் பாயிண்ட் எங்க, இந்த விரல் நுனியில தான் இருக்கு. 0.1 தூரத்தில் அமைந்துள்ளது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இது யாங், அதனால மெட்டல்ல தான் ஆரம்பிக்கும். இந்த இடம் தான் இந்த உட்புறம். இந்த பக்கம் உள்ளது ஹார்ட்னு சொன்னேன், இந்த பக்கம் SI1 மெட்டல் பாயிண்ட். கை சுண்டு விரல் நகத்தின் உட்புற கீழ் விளிம்பில் மேலே 0.1 சொன் தூரத்தில் அமைந்துள்ளது. இது என்னென்னலாம் தீர்க்கும், சுண்டு விரல் வலி, சில பேருக்கு பாத்தீங்கன்னா வலிக்கும். இந்த இதெல்லாம் விரல் வலி, எங்கெந்தெல்லாம் நம்மளுக்கு விரல் எலும்பு வலி, விரல் வலி அப்படின்னு நான் பாயிண்ட்ஸ் சொன்னனோ அதனாலதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு விரலா அமைக்கி பிரஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க, அந்தந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்றேன். இது வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய உயிர் காக்கும் பாயிண்ட், உயிர் காக்கும் புள்ளி. திடீர்னு ஒரு என்னென்னலாம் ஏற்படும், திடீர்னு என்ன வரும், தலைவலி வரும், திடீர்னு என்ன வரும், இடுப்பு வலிக்கும், திடீர்னு
ஏதோ ஒண்ணு வந்தது வலி அப்படின்னா நம்ம இந்த பாயிண்ட நம்ம பிரஸ் பண்றதுனால நம்மளுக்கு சரியா போகும். இடுப்பு வலி, விரல் நடுக்கம் இருக்கு இல்லையா, விரல்லாம் நடுக்கும் சில பேருக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தா நம்மளுடைய ப்ரெஸ் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுடைய உடல் மாற்றம் ஒரு உடனே இன்னைக்கு நான் ப்ரெஸ் பண்ணினா இன்னைக்கு உடனே சரியாகும். சில பேருக்கு வந்து நம்ம ஒரு 15 நாள் அந்த உடம்பு வந்து மாற்றம் கொடுக்கும். அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். நம்ம இல்ல மேடம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாமா, அந்த ப்ரெஷர் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப இல்லாம எல்லா சக்தி ஓட்ட பாதையும் நீங்க தொட்டு தொட்டு பாருங்க. அதனால ப்ரெஷர் கொடுக்கறதுனால ஒன்றும் ஆகாது. அடுத்தது பாயிண்ட் SI2 வாட்டர் பாயிண்ட். 5வது கை விரலும் 5வது விரல் எலும்பும் சேரும் மூட்டின் முன்பக்கத்தில் அமைந்துள்ளது. இந்த மடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மூட்டு, இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட் SI2, அடுத்தது உள்ளது பின்பக்கம் உள்ளது. இந்த மூட்டுக்கு முன்னாடி உள்ளது SI2, மூட்டுக்கு பின்பக்கம் உள்ளது SI3. அந்த என்ன பண்ணும், கை விரல் வலி, தோள்பட்டை வலி, கழுத்து சுளுக்கு. அப்ப இந்த மூட்டை மடிக்கும் போது இந்த 3வது ரேகையில உள்ள மூட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூட்டு முன்பக்கத்துல உள்ளது SI2, இந்த பக்கம் உள்ளது SI3. மூட்டுக்கு முன்னாடி ஒரு புள்ளி, மூட்டுக்கு பின்னாடி ஒரு புள்ளி. கழுத்து சுளுக்கு அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணிட்டா போறோம். SI3 உட் பாயிண்ட். இது என்னன்னா தாய்ப்பால் சுரப்புக்கு முக்கியமான பாயிண்ட். தாய்ப்பால் சுரப்புக்கு குழந்தை பிறந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இந்த உட் பாயிண்ட், உட்டல் அப்படின்னா நம்மளுடைய லிவர் என்ன பண்ணும்னு சொல்லியிருக்கேன். புதுசா என்ன நீங்க மரத்தை கிளைய வெட்டி ஒட்டி விட்டா துளுக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அப்ப எதெல்லாம் உட் பாயிண்ட்னு வருதோ அதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது. வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னாலே லிவர் நல்லா இருந்தாலே போறோம் உங்களுக்கு எல்லாமே. ஸோ ஒரு விதையை போடுறோம், விதை வரும்போது நல்ல விதையா வரும்போது நல்ல மரமா வரத்துக்கான பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப SI3 வந்து தாய்ப்பால் சுரப்புக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். முதுகு வலி, முதுகு வலிக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவங்களுக்கு இந்த தோள்பட்டை வலி, கழுத்து வலி, அப்ப எங்கெல்லாம் இந்த வலிக்கு உண்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோமோ அதை நீங்க நோட் பண்ணி கரெக்டா அந்த பாயிண்ட ப்ரெஷர் பண்ணி பாருங்க. முதுகு வலியா, இந்த எந்த இடத்துல வலி, எந்த இடத்துல சுளுக்கு அப்படின்னாலும் இந்த SI3 பாயிண்ட அனுப்பி விட்டா போறோம். அடுத்தது SI5 ஃபயர் பாயிண்ட். மணிக்கட்டு எலும்பும் அல்னா எலும்பின் கீழ்ப்பகுதியும் இணையும் இடத்தில் உள்ள பள்ளத்தில் அமைந்துள்ளது. மணிக்கட்டு எலும்பும் அல்னா எலும்பும், மணிக்கட்டு எலும்புங்கிறது இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, அல்னா எலும்பு. இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த H7 பக்கத்திலேயே தான் அந்த பாயிண்ட் SI5 வரும். இது மணிக்கட்டு வலி, வாயு தொந்தரவு. நம்ம இப்படி சேலஞ்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம், LI5 படித்தோம். அதே தான் இந்த மணிக்கட்டு கிட்ட வர இந்த இதுக்கும் வாயு தொல்லைக்கும் H7ல இருந்து H7 இந்த பக்கம் வரும், SI5 வந்து கொஞ்சம் எலும்பு பக்கத்துல தான் வரும். அந்த உங்களுக்கு அந்த டிராயிங் அனுப்பிச்சதை பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அந்த பாயிண்ட் நல்லா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். முழங்கை ஆமா, முழங்கை வலி, வாயு தொந்தரவு, மணிக்கட்டு வலி, கை வலி, சாப்பிட்டவுடன் மலம் கழித்தல், அதுக்கு மெயினான பாயிண்ட் SI5. பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் SI5. இந்த அல்னா எலும்புல இருக்கிற இடத்துக்கிட்ட இந்த கரெக்டா H7ல இருந்து தாண்டி தள்ளி வந்தீங்கன்னா இந்த எலும்பு இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா மணிக்கட்டு எலும்பும், அந்த மணிக்கட்டு எலும்பும் அல்னா எலும்பும் சேரக்கூடிய இடத்துல இந்த இடத்துல இருக்கும் SI5. சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கும். மலம் போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த மோஷன் போற இடத்துல புண்ணு மாதிரி வந்திருக்கும். அந்த புண்ணுனால ஏற்படக்கூட வலி, புண்ணு எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட கொடுத்தீங்கன்னா நல்லா சரியாகும். சாப்பிட்ட உடனே மலமே போகலைனாலும் அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். போனாலும் கஷ்டம், போகலைனாலும் கஷ்டம். அப்ப சாப்பிட்ட உடனே இந்த குழந்தைங்க கூட சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவோம், ஆகி போயிடும். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த நம்ம கையால ப்ரெஷர் கொடுத்தோம்னா சரியா போயிடும் நாளடைவில். அடுத்தது பாத்தீங்கன்னா SI8 எர்த் பாயிண்ட். மேற்கை எலும்பின் உட்பகுதியும் அல்னா எலும்பும் சேரும் மூட்டின் பள்ளத்தில் அமைந்துள்ளது. மேற்கை எலும்பு, முழங்கை வலி, சுண்டு விரல், மோதிர விரல் வீக்கம். இங்க பாருங்க SI8.
நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் நீங்க இந்த டிராயிங்க பக்கத்துல வச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வரும். எஸ்ஐ எஸ்ஐ ஒன்லேருந்து நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா எஸ்ஐ 8 எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இடம் நம்ம H7 பார்த்தோம் இல்லையா, இந்த முழங்கை மடிப்பு அந்த ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வரும். உங்களுக்கு அந்த எலும்பு உங்களுக்கு நல்லா துருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுதான் நம்மளுடைய எஸ்ஐ 8. நம்ம எல்லாமே இந்த முழங்கை வர இடத்துல வர அக்குபஞ்சர் பாயிண்ட் எல்லாம் முழங்கை வலி அப்படிங்கிறத பாயிண்ட்டுக்கு எல்லாம். அதனாலதான் இந்த நம்மளோட மணிக்கட்டு ரேகை அப்படிங்கிற மாதிரி இந்த முழங்கை ரேகையில இந்த இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசியில் வரைக்குமே பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப இதெல்லாமே நம்ம வந்து கையால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ப்ரெஷர் பண்ணி பண்ணிட்டே வரலாம். மேலாகவும் பண்ணலாம், இப்படி கீழேருந்து மேலையும் நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா அந்த ரேகை மடிப்புல தான் இருக்கு, மணிக்கட்டு ரேகையில இருக்கு, இருதய ரேகையில இருக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய அக்குபஞ்சர் பாயிண்டுகள் இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணும்போது அது ஏற்கனவே எனர்ஜி லெவல் கம்மியா இருந்தாலும் சரி, எனர்ஜி கூட இருந்தாலும் சமநிலையை படுத்திடும். இது வந்து முழங்கை வலிகள், சுண்டு விரல், மோதிர விரல் வலி, வீக்கம், விரலுடைய வீக்கத்துக்கெல்லாம் இந்த பாயிண்ட் சரியாயிடும். எஸ்ஐ 9 பின்புற அக்குள் மடிப்பு கோட்டில் கையும் தோளும் இணையும் இடத்தில் இருந்து ஒரு சுண் மேலே அமைந்துள்ளது. தோள்பட்டை வலிக்கு மெயினான பாயிண்ட். எப்படி இந்த முழங்கை மடக்கும் போது ஒரு ரேகை உங்களுக்கு முடியுதோ அதே மாதிரி இந்த அக்குள்ள மடிக்கும் போது இந்த இடத்துல அக்குள் இந்த பின்பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த தோள்பட்டை நம்மளுக்கு பின்னாடி எல்லாம் அமிக்கி விடுவாங்க இல்லையா, அந்த அந்த இடத்துல பார்க்கும்போது கரெக்டா எஸ்ஐ தோள்பட்டை புள்ளி பாருங்க, எஸ்ஐ 9. தோள்பட்டை கரெக்டா அக்குள் மடிப்பு ரேகையில உங்களுக்கு அது பாயிண்ட் இருக்கும். உங்களுக்கு இந்த இப்ப ஜென்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நாங்க சொல்லி காமிப்போம், அவங்கள திரும்ப சொல்லி அந்த மாதிரி கழட்டி காமிக்க சொல்லுவோம். பட் இப்ப பண்ண முடியாது. நீங்களே உங்க குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அக்குள் மடிப்பு மடிக்கும் போது அந்த கைக்கு பின்னாடி இருக்கான்னு பாருங்க. கரெக்டா நம்மளுடைய காலர் பட்டனுக்கு இங்க பின்பக்கம் வரும்போது அந்த பாயிண்ட் நல்லா தெரியும். அந்த இடத்துல பாயிண்ட் கொடுக்கும்போது தோள்பட்டை வலி எல்லாம் சரியா போகும். எஸ்ஐ 9 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இதுல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு பாயிண்டும் பார்க்கும்போது உங்களுக்கு இது மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஃபுல் 365 பாயிண்டும் ஒரு கிளாஸ் வந்து லாஸ்ட்ல வரும். அது வந்து ஒரு நாளைக்கு லங்ஸ்னா லங்ஸோட எத்தனை புள்ளிகள் இருக்கு, லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் நிறைய புள்ளி. அப்போ ஒவ்வொன்றையும் படிக்க 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 உங்களுக்கு ஃபுல் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள ஒரு டயக்ராம நான் அப்படியே அனுப்பிச்சு விடுறேன். அதுல பார்க்கும்போது நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டா, இது இப்படிதான் போகுமா அப்படிதான் போகுமா, இந்த பாயிண்ட் எல்லாம் இதுலதான் இருக்குமா அப்படிங்கிறத நீங்க தெளிவா நல்லபடியா பார்த்து கத்துக்கலாம். இப்ப இந்த எஸ்ஐ 19 எங்க பாத்தீங்கன்னா ஆன் இப்படி காது அப்படி அப்படி திறந்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருக்கும் எஸ்ஐ 19. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி விழுவும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னாலே பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பள்ளம், இந்த பின்பக்கம் ஒரு பள்ளம், ரெண்டு காது மடிக்கும் போது இந்த இடத்துல பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றும் இந்த புருவத்துக்கு முடிகிற இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். கன்னத்துல அப்படி முடிகிற இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். மூக்கு கிட்ட இந்த பாயிண்ட் இருக்கும். அடுத்தது உதடு கிட்ட. நீங்க லேடிஸ் எல்லாம் அந்த பியூட்டி பார்லர் போடும் போதெல்லாம் இப்படி இப்படி ஒரு பாயிண்ட். நேற்று கூட அந்த சார் சொன்னாங்க இந்த பாயிண்ட பண்ணுங்க, இந்த ஆக்ஞா கிட்ட ஒரு பாயிண்ட பண்ணுங்க. அப்ப எல்லா இடத்துலயும் நெத்தி வகுடு கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கும், உச்சந்தலையில ஒரு பாயிண்ட் இருக்கும். நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அக்குபஞ்சர் புள்ளிகள் இருந்து கொண்டேதான் இருக்கு. அப்ப என்ன பண்றோம், ஒவ்வொன்றும் நம்ம படிக்க படிக்க நம்ம பழகி பார்க்கணும். ஒவ்வொன்றும் நம்ம பழகி பார்க்கும்போதுதான் இதை பத்தியான இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ளார மறைஞ்சு கிடக்கா. அப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்காம இருந்தோமா. எப்படி சாப்பிடணும், உணவு முறைகள் எப்படி சாப்பிடணும், வாயை மூடி உமிழ் நீரோட சேர்ந்து சாப்பிடும் போது அந்த குழந்தைங்க எல்லாம் சாப்பிடும்போது வாயிலே வச்சுட்டு இருக்கோம். அது என்ன ஆகும், அது என்ன இல்ல அந்த உமிழ் நீரோட சேர்ந்து சாப்பிடும் போது சீக்கிரம் செரிமான சக்தியை உண்டு பண்ணும். மாடெல்லாம் அசை போட்டுட்டே இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி வாயை மூடி உமிழ் நீரோட சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம ஒரு 3 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா 2 இட்லி தான் சாப்பிட முடியும். அது ஈஸியா கூழ் தன்மையா போறதுனால மலைக்குடல் இறப்பைக்கு போயிட்டு அது அழகா செரிமானமாகி பெருங்குடலுக்கு கழிவை நீக்கி மலைக்குடலுக்கு உண்டானதை வெளியில தள்ளுது. உங்களுக்கு சிறுநீர் வரத்துக்கு உண்டானதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்பும் பண்ணுது.
அப்போ ஒவ்வொரு உறுப்பும் அதோட வேலைகளை எவ்வளவு நீங்க என்ன பண்ணினாலும் சரி, அதை கவனிச்சாலும் சரி, கவனிக்கலைனாலும் சரி, நீங்க என்னென்னலாம் உள்ள அனுப்பிச்சாலும் சரி, ஆனா அது அதோட வேலைகளை அதை கரெக்டா செஞ்சிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா நம்மளோட 40 வயசு வரைக்கும் அதோட வேலையை அதை கரெக்டா பண்ணும். 40ல இருந்து 50 இப்போ ஒரு வண்டியை நிறுத்தி வைக்கிறோம். அது வண்டியை டெய்லி சர்வீஸ் பண்ணி அதுக்கு எண்ணெய் ஊத்தி எல்லாம் பண்ணிட்டே இருந்தா அது நல்லா ஓடிட்டே இருக்கும். அதை அப்படியே நிக்க வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரக் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப மழையில நனைஞ்சிருச்சு, ஸ்டார்ட் பண்ணவே முடியாது இல்லையா? ஒரு மாசம் அந்த காரோ ஒரு வண்டியோ நம்ம அப்படியே பண்ணிட்டா அது பழுதடைஞ்சுதான் போகும். அது மாதிரிதான் நம்ம உறுப்பும் நம்ம உடம்பும் ஒரு வண்டி மாதிரிதான். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க, சைக்கிள்ல போனாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன பிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்தது. இன்னைக்கு யாருமே எக்ஸசைஸ்ல கார்ல போறாங்க, அப்படியே வந்துடுறாங்க. இறங்கினா வண்டி, இறங்கினா ஆட்டோ, இறங்கினா காரு, ஏறினா காரு, அது மாதிரி. அப்படிங்கும் போது நம்மள எல்லாமே நம்மளோட உடல் உறுப்புகள் தன்னோட வேலையை செய்யுதா? ஜீரணம் ஏன் ஆகல? ஏன் சாப்பாடு பசிக்காம இருக்கு? ஒவ்வொரு விஷயமும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு உறுப்பும் ஏன் இந்த வேலையை செய்யாம இருக்கு, அதுக்கு வேலை கொடுக்காம இருக்கோமா? நம்ம வெறுமனையே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா எப்படி ஜீரணம் ஆகும்? நம்மளுக்கு பசியே எடுக்காது. சாப்பிட்டதுக்கு அதுக்கு உண்டானது வெளியில வேர்வை மூலமா வெளியில வரணும். நம்மளுடைய பாதத்தை அந்த காலத்துல எல்லாம் செருப்பு போடாமையே தான் நடந்தாங்க. வயல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் பாருங்க, விவசாயிகள் எல்லாம் பாருங்க, செருப்பு போடாம இருக்காங்க. இயற்கையோட அவங்க அந்த எர்த்து சக்தியை வாங்கிட்டே இருக்கிறாங்க. கால் ஒரு புல்லுல, மண்ணுல, கல்லுல, எல்லாத்துலயும் ஐயப்ப சாமிகள்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷர் பாயிண்ட் கால் மூலமா அவங்களுக்கு வரும். நம்ம இப்ப நாங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம். கீழேயும் சொந்தம் இல்ல, மேலையும் சொந்தம் இல்லைங்கிற மாதிரி நடுவாந்திரத்துல இருப்போம் நாங்கெல்லாம். அப்ப அந்த பாதத்துக்கு உண்டானது வீட்லயும் செருப்பு போட்டுக்கிறோம், வெளியிலயும் செருப்பு போட்டுட்டு போறோம். பாதம் அந்த எர்த்து வீட்டுக்கு ஒண்ணு பண்றோம் அப்படின்னா எர்த்தோடைய கனெக்ஷன் இருந்தாதான் நம்ம வீட்டுல ஒரு ஷாக் அடிக்காம இருக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்மளுக்கும் அந்த உடம்புக்கும் மேல இருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி பிரபஞ்சத்துல இருந்து நம்ம ஒரு எனர்ஜி கேட்கிறோம் இல்லையா? நம்ம உடல் உறுப்புகளை அத்தனையும் ஒவ்வொன்னையும் எனர்ஜியோட இருக்கு அப்படின்னா இயற்கையோட ஒத்து போகணும் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி ஆழமா இந்த விஷயத்த நான் உங்களுக்கு பதிய வச்சுட்டு இருக்கேன். அப்ப அந்த கால்ல நீங்க எண்ணெய் தடவுறது மூலமா ஒவ்வொரு ப்ரெஷர் கொடுக்கற மூலமா நம்மளுக்கு அந்த உறுப்புகளை ஆக்டிவேட் பண்ண வைக்கிறோம். அது எனர்ஜியா வரத்துக்கு, அது உண்டான கழிவுகளை வெளியில அனுப்புறதுக்கு அதுக்கு ரொம்ப பக்கபலமா நம்மளுக்கு இருக்கும். கை விரலும் நீங்க ப்ரெஷர் பண்ணி கொடுங்க, கால் விரலும் ப்ரெஷர் பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதையும் நம்ம 6 உறுப்புகளுக்கு உண்டானத சக்தி ஓட்ட பாதைகளும் பார்த்திருப்போம். அதுக்கு உண்டான தீர்வு நோய்கள் நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் அவ்வளவு வேண்டியதே இல்லை. இந்த பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு, இதை ஆக்டிவேட் பண்ணுங்க. இந்த முதுகு வலிக்கா இந்த பாயிண்ட், தலைவலிக்கா, அஜீரண கோளாறா, வாயு தொல்லையா, தூக்கமின்மையா, இன்னைக்கு நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாததுதான். அப்ப தூக்கம் இல்லை அப்படின்னா தலைவலி வரும். தலைவலி வந்தா என்ன ஆகும்? வாந்தி ஜாஸ்தி ஆகும். வாந்தி வந்தது அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்ப தயவு செஞ்சு காலையில எல்லாரும் அந்த கழிவு நீக்கிற வேலையை காலை கடனை முடிச்சிடுங்க. என்னென்னலாம் இயற்கையா சாப்பிடணும், இந்த பரோட்டா, இந்த மாவு பொருட்கள்லாம் சேர்த்துக்காம நட்ஸு, இந்த மாதிரி எதெல்லாம் ஈஸியா பிளாட்பாரத்துல ரொம்ப கம்மியான விலை நாட்டு காய்கறிகள் அது மாதிரி உள்ளதா வாங்குங்க. இந்த பழமுதிர்ச்சோலை, பெரிய பெரிய மால், அதுல கிடைக்கிற காய்கறி எல்லாம் அவங்க நம்ம சாதாரணமா வாங்கி வச்சாலே வதங்கி போயிடும். ஆனா ஒரு வாரம் ஆனாலும் அங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னா அது ஏதாவது அமிலத்தன்மையோட இருக்கோ அப்படிங்கிறத நீங்க யோசனை பண்ணிட்டு அன்னன்னைக்கு இந்த வெளியில வரவங்களுக்கு நம்ம வாங்கி பண்ணினோம்னா அவங்களுக்கும் ஒரு பயன் பெறும். ஏழைகள் விவசாயிகளுக்கும் நம்ம ஒரு நன்றியை செலுத்திட்டு ஒவ்வொரு சாப்பிடும் போதும் ஒரு இயற்கைக்கு நன்றியை கூறி, அந்த நெல் விவசாயம் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு ஒரு நன்றியை கூறி, ஒவ்வொரு விஷயமும் நம்ம நன்றியும் சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டு, நம்ம எவ்வளவோ வேஸ்ட் ஆக்குறோம், ஒவ்வொரு பொருளை வேஸ்ட் ஆக்குறோம். அது கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. பொருளையும் வேஸ்ட் பண்ணாம நம்ம உடம்பையும் நல்ல முறையில ஆரோக்கியத்தோட இயற்கையோட, இயற்கை சொன்ன உணவுகளோட இயற்கையோட நம்ம எல்லாமா இருந்து நம்ம உடலையும் ஆரோக்கியத்தையும் நம்ம மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இறையருள் மூலமா கிடைச்ச இந்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் இறையருளால் கற்றுக்கொண்ட விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணினதுக்கும் இறைவனுக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் குழுவில் இணைந்த அனைவருக்கும் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்.